அல்லி 3. மறுநாள் காலை கண் விழித்து தனக்கு எதிரே இருந்த கடிகாரத்தை பார்த்தபோது மணி சரியாக 6. என்ன, அதற்குள் பொழுது விடிஞ்சிடுச்சு. கண்ணை மூடி திறந்த மாதிரி தானே இருந்துச்சு. இனிமே ராத்திரி தான் தூங்க முடியும் என்று மனம் அனிச்சையாய் புலம்ப மெல்ல எழுந்தவள் கீழே கிடந்த பாட்டிலை கண்டு பல்லை கடித்தாள். எத்தனை தடவை சொன்னாலும் இந்த குமார் கேட்கறதில்ல. நேரில் பார்க்கும்போது பேசிக்கிறேன் என்று நொடித்தபடி பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். தலைக்கு குளித்துவிட்டு இலகுவான பாவாடை தாவணி கட்டிக்கொண்டு புவனா என்று அழைக்க அதே நேரம் வாசல் கதவை திறந்தபடி புவனா கையில் பக்கெட்டுடன் உள்ளே வந்தாள். புவி, பசிக்குது என்றதும், ஃபீடிங் பாட்டிலில் ஹார்லிக்ஸ் குடிக்கிறியா என்றாள் பொய்யான முறைப்புடன். என்றபடி முகம் சிவக்க தலையை திருப்பி கொண்டவள் அந்த குமாரை நேரில் பார்க்கும்போது பேசிக்கிறேன் என்றபடி வேகமாக கிச்சனுக்குள் சென்றாள். அவளுக்கு பிடித்த மாதிரி காஃபி தயாராக இருந்தது. அதை தனக்கென குவளையில் ஊற்றி ஒரு மிடறு விழுங்கியபடி வெளியே வந்தவள் அப்போதுதான் தனது செல்போனை தேடினாள். நேற்று பேக்கிலேயே சைலண்ட் மோடில் போட்டு வைத்தது நினைவில் வர வேகமாக சென்று தனது பேக்கில் இருந்த செல்போனை கையில் எடுத்தாள். ஏகப்பட்ட அழைப்புகள். தாயிடமிருந்து வந்த அழைப்புகளின் நேரத்தை பார்த்தாள். நேற்று காலை ஒரு முறை, நேற்று இரவு 3 அழைப்புகள் வந்திருந்தது. பிறகு நேற்று பேசிய புதிய எண்ணிலிருந்து தொடர்ந்து 10ற்கும் மேற்பட்ட அழைப்புகள் மாலை வந்திருந்தது. யோசனையுடனேயே பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு ஏதாவது முக்கியமான விஷயமாக இருக்குமோ, நாமே இப்போ ஃபோன் செய்யலாமா எனும்போதே அதே நேரம் அந்த எண்ணிலிருந்து அழைப்பு வர அழைப்பை டக்கென்று இணைத்து ஹலோ என்றிருந்தாள். ஹலோ, நேத்ரன் சிஸ்டர் தானே என்றது மறுமுனை. ஆமாம், நீங்க? நான் பவியோட பிரதர் கவின் பேசுகிறேன் என்றதும் யார் பவி என்றால் எதுவும் தெரியாதது போல. மறுமுனையில் சற்று நேரம் அமைதி. பிறகு மீண்டும் உங்க பிரதர் உங்களிடம் எதுவும் சொல்லலையா என்றான். எது தேவையோ அதை மட்டும் எப்போதும் என்னிடம் சொல்லிடுவானே, ஆனால் உங்களை பற்றி எதுவும் சொல்லவில்லையே என்றாள். உங்களுடைய விஷயம் அவ்வளவு முக்கியமில்லை போல என்ற மறைமுக பேச்சும் அதில் இருந்தது. டக்கென்று ஃபோன் கைமாறி நான் பவி பேசுகிறேன் என்ற இளம்பெண்ணின் குரல் கேட்டது. பேசுங்க என்றவள், ஆனால் என்னிடம் ஏன் பேசுறீங்கன்னு தான் யோசிக்கிறேன் என்றால் காஃபியை ஒரு மிடறு விழுங்கியபடி. நேத்ரன் சொன்னார், சரியான திமிர் பிடிச்சவ, படிக்காமல் மாலில் மாத சம்பளத்துக்கு வேலை பார்ப்பதால் சுய சம்பாத்தியம்னு ரொம்ப தலைக்கணம்னு என்றாள் பவி. ஏன் இருக்கக்கூடாதா என்றால் மெல்ல கதவை திறந்து வெளியில் வந்தபடி. மார்கழி மாதத்தின் பனியில் தரையில் கால் வைத்ததும் சில்லென்ற உணர்வு உள்ளங்கால் முதல் உச்சி வரை சிலிர்த்தது. அல்லின்னு பெயர் வைத்தால் அல்லி ராணி நினைப்புன்னு நேத்ரன் உங்களை பற்றி சொல்வார் என்றாள் பவி. அங்கே புவனா, மலர் என்ன டிஃபன் செய்ய என்றபடி அவள் எதிரில் வந்து நின்றாள். பவி லைனில் இருப்பதை கண்டு கொள்ளாமல் செல்போனை ஸ்பீக்கரில் போட்டு அருகில் இருந்த திட்டில் வைத்தவள் பக்கத்து வீட்டின் வாசலில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை கண்டு, டேய் சோனமுத்தா, உங்க வீட்டில் என்ன டிஃபன்டா என்றாள். கைகளை திட்டில் ஊன்றி கீழே குனிந்து பார்த்தபடி. குரல் வந்த திசையில் அன்னார்ந்து பார்த்தவன் அள்ளி நிற்பதை கண்டு, பூரி உனக்கு வேணுமா என்றான். நிச்சயம் முடியாமல் கை நினைக்க கூடாதுன்னு எங்க ஊர் கிழவி சொல்லுமே என்றால் வருத்தமாக. நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீ கை நனையாமல் சாப்பிடு என்று ஈ என இழித்து வைத்தான் அந்த சிறுவனும். விவரம் தாண்டி உன் ஆளு என்றால் புவனாவும் சிரித்தபடி. சரி சரி, அத்தைக்கு தெரியாமல் எடுத்துட்டு வா, தெரிஞ்சுது ஊருக்கு ஃபோன் போட்டு அம்மாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க என்றாள். அவனும் தலையை ஆட்டிவிட்டு குடுகுடுவென வீடு நோக்கி ஓடினான். இங்கே பவி ஃபோனை அணைத்து கவினின் கையில் கொடுத்து விட்டு பொறும ஆரம்பித்தாள். ச்சே, எவ்வளவு திமிர் இவளுக்கு என்றவளை ஒரு கை நீட்டி மேலும் பேச விடாமல் தடுத்தவனின் அழுத்தமான பார்வையில் பவி சற்று பயந்துதான் போனாள். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் பவி. நீ பேசின பேச்சுக்கு அந்த பொண்ணு இனிமே உன்னிடம் பேசாது. உனக்கு நேத்ரன் சரியா வருவார்னு தோணல. சொந்த தங்கையையே உன்னிடம் விட்டு கொடுத்து பேசுறவர் நாளை உன்னையும் மற்றவர் முன் விட்டு கொடுத்து விடுவார். அவர் உனக்கு வேண்டாம் என்றபடி கவின் எழுந்து சென்று விட்டான். கவினின் பேச்சில் பவி அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். புவனா சென்றதும் அதுவரை சிரித்து கொண்டிருந்த அல்லிமலரின் முகம் வேதனையில் வாடியது. கண்ணை இறுக மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் தனது தாய் கலைவாணிக்கு அழைத்தாள். மறுமுனை அழைப்பை ஏற்றதும், ஹலோ அம்மா. அக்கா, நான் கயல் பேசுகிறேன். ஸ்கூல் ஃபீஸ் அனுப்பிவிடுறேன்னு சொன்னியே, இன்னும் அனுப்பலையே என்றால் தயக்கமாக. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி உன்னிடம் கேட்டாங்களா என்றால் வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து. இல்லைக்கா, ஆனால் இன்னும் கட்டளை தானே, எல்லார் முன்னாடியும் கேட்டு டீச்சர் வெளியில் நிற்க வச்சிடுவாங்களோன்னு பயமாயிருக்குக்கா என்றாள். உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் முழுதாக கட்டிட்டு தான் வந்தேன், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பில்லோட ஜெராக்ஸ் டேபிள் டிராவில் இருக்கு பாரு என்றதும், யார் கையல் என்ற தாயின் குரல் கேட்டது. அம்மாவிடம் ஃபோனை கொடு என்றதும், இதோ என்றவள் அக்கா அம்மா என்று ஃபோனை கொடுத்துவிட்டு நகர்ந்து விட்டாள். அல்லி என்றார் கனிவாக.
நேற்று வேலை முடிந்து வர நேரமாயிடுச்சுமா, ஃபோன் வேற பேக்கில் இருந்து எடுக்கலையா, நீ ஃபோன் பண்ணது தெரியலம்மா என்றாள். நானும் அதாம்மா நினச்சேன் என்றவர், இன்னைக்கு லீவா, சாவதானமா பேசுறியா என்றார். இன்னைக்கு பாதி நேரம்மா, மதியம் போனால் போதும். நல்லதுடா என்றவர், அப்புறம் யாரிடமிருந்தாவது ஃபோன் வந்துச்சா அல்லி என்றார். யார்கிட்ட இருந்து? அது பவின்னு என்று மெல்ல பேச்சை இழுத்து நிறுத்தினார். ஒரு பொண்ணு பேசினதுமா, நேத்ரன் என்னை பற்றி ஏதோ திமிர் பிடிச்சவன்னு சொன்னதாகவும், பிறகு படிக்காமல் மாலில் வேலை செய்யும் போதே சம்பாதிக்கிறேன்னு தலைக்கணம்னு சொன்னதாக சொன்னாங்க என்றதும் வாணியால் எதையும் மேற்கொண்டு பேச முடியவில்லை. மேலும் பேச்சை தொடர்ந்தவள், யாருமா அந்த பொண்ணு, ஏன் நேத்ரன் அப்படி பேசினதாக என்னிடம் சொன்னாங்க என்றாள். அது அது அந்த பெண்ணிடம்தான் நேத்ரன் பணம் வாங்கி உனக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணினாம்மா, அந்த பவி என்று மேலும் சொல்ல முடியாமல் வார்த்தையை மென்று விழுங்க. ஓ, பணம் கேட்டு ஃபோன் செய்தாங்களா? நேற்று கூட 2 பேர் ஃபோன் செய்தாங்க, இவங்க பிரதர்ஸ் போல. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நானே பேசி கொடுத்து விடுறேன்மா, நேத்ரனை வரி பண்ண வேண்டாம்னு சொல்லிடுமா என்றவள், உடம்பை பார்த்துக்கோங்க, நான் ஃபோனை கட் செய்கிறேன் என்று பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து விட்டாள். இங்கே பவி இன்று கவின் பேசிய அனைத்தையும் அழுகையினூடே தனது பெரிய சகோதரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவன், நான் சென்னை வந்த பிறகு இதை பற்றி பேசலாம் என்றவனின் ஆளுமையான பேச்சில் சரி என்று மட்டும்தான் பவியால் தலையாட்ட முடிந்தது. சிறிது நேரத்தில் நேற்று வந்த எண்ணிற்கு அல்லி மீண்டும் அழைப்பு விடுத்தாள். அழைப்பு சென்று கொண்டே இருந்தது. அழைப்பு நிற்கப் போகும் கடைசி தருவாயில் அழைப்பு ஏற்கப்பட்டு ஹலோ என்றது கம்பீரமான ஆண்குரல். ஹலோ, நான் நேத்ரன் சிஸ்டர் பேசுகிறேன் என்றால் அவசரமாக. எந்த நேத்ரன்? எந்த நேத்ரன்னா? நேற்று ஃபோன் செய்தீங்களே, பவி பிரதர் கவின்னு எனும்போதே இடையிட்டவன், அல்லி மலர்கொடி? ஆமாம், நான் தான். நான் பவியோட பெரிய அண்ணன். என்ன விஷயம் சொல்லுங்க என்றான் அருகில் நின்றிருந்த நபர்களிடம் செய்கையாலேயே வேலையை ஏவியபடி. என்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நேத்ரன் உங்கள் சிஸ்டரிடம் பணம் கடனாக வாங்கியிருக்கிறார்னா. எவ்வளவுன்னு சொன்னால் கொடுத்துடுவேன்னா என்றதும் அவளது அண்ணா என்ற வார்த்தை ஏதோ நக்கலாக பேசுவது போல தோன்ற, மாலில் வேலை செய்கிற பொண்ணுதானே, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு பவி சொன்னால், திருப்பி தர வேண்டாம், உனக்கு பவி தர்மம் கொடுத்ததாக வைத்துக்கொள் என்றான் மட்டம் தட்டும் விதமாக. தர்மமா? என்ன பிச்சை போடுறீங்களா? அந்த தர்மத்தை உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு வேண்டாம் என்று விட்டு டக்கென்று அழைப்பை துண்டித்து விட்டாள். கோபமும் ஆற்றாமையும் அழுகையும் ஒருங்கே வந்தது. ஒருவரது பேச்சில் மற்றவரது தன்மனம் சீண்டப்பட சிலிர்த்து கொண்டு நின்றனர். அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன நிகழ்ந்ததோ, நேத்ரனின் வேலை பறிபோனது.